Hi guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நாங்க ரீசன்ட்டா கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த vlog-ம் ஒரு குக்கிங் vlog-ம் பாப்பீங்க. ஹைலைட்ஸ்லாம் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து ஏப்ரல் மந்த் போனோம். வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது கோயில் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த கோயில் தான் ஓரளவு கொஞ்சம் கிட்டக்க இருந்துச்சு. ஸ்ரீ சிவ சத்யநாராயண கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம கோயிலில் வந்து கோபுரம்லாம் இங்கே பார்க்க முடியாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்த கோயிலில் வந்து ஒரு கோயிலில் மட்டும்தான் கோபுரம் இருந்துச்சு. பாக்கி எல்லா கோயிலும் வந்து இந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனோன்னா வந்து நம்ம ஊரில் எப்படி கோயில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட எல்லா சாமியுமே இருந்துச்சு. நாங்கள் சனிக்கிழமை வந்திருந்தோம். அன்றைக்கி கிருத்திகை போல் முருகருக்கு வந்து அபிஷேகம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அபிஷேகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் உட்காந்துருந்தோம். இங்கே நான் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலையும் வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து டேபிளில் வச்சிடுறாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும் போது வந்து எடுத்துகிட்டு போகலாம். அன்றைக்கி வந்து தயிர் சாதமும் வாழைப்பழமும் வச்சுருந்தாங்க பிரசாதம். அங்கே கொடுத்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. இனிமேல் இந்த வீடியோவில் வந்து குக்கிங் ரிலேட்டடாக தான் பார்ப்பீங்க. தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருந்தோம். சிக்கன் தந்தூரி இதுதான் ஃபஸ்ட் தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தது. அந்த லெக் பீஸில் வந்து கொஞ்சம் நைஃபை வச்சு வந்து கீறிக்கிட்டேன். ஏன்னா மசாலாலாம் வந்து உள்ளே இறங்குறதுக்காக. இதுக்கு மேரினேஷன் டைமே வந்து கிட்டத்தட்ட 5 to 6 hours தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட தான் வந்து மேரினேஷனுக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பை பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு 5 to 6 hours வந்து மேரினேஷனுக்கு வேணும்னு. எங்கிட்ட டைம் இல்லாததுனால வந்து 1 hour மட்டும் விட்டுருந்தேன். தந்தூரிக்கு வந்து மசாலா வந்து கடையிலேருந்து வாங்கின மசாலா பாக்கெட் தான் யூஸ் பண்ணேன். யூடியூப்லலாம் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட மசாலா பாக்கெட் இருந்ததுனால வந்து இதை வச்சு இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்த தடவை வந்து வீட்டில் இருக்கிற மசாலா தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த மசாலா பாக்கெட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண சிக்கனையும் வந்து இதுக்குள்ளே போட்டு மசாலாலாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து தடவி வச்சுக்கிட்டேன். மசாலா வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தண்ணி ஊற்றிட்டோம் போல். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி மசாலா கொஞ்சம் திக்காக்கிக்கிட்டேன். மேரினேஷனுக்காக வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். ஒரு 1 hour கிட்ட இருந்திருக்கும். இந்த 1 hour கேப்பில் வந்து இதுக்கு ஏதாவது டிப்பு மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சட்னி வந்து சாண்ட்விச்லாம் பண்ணால் அதில் அப்ளை பண்ணுறதுக்காக அடிக்கடி பண்ணுவேன். இந்த க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு வந்து புதினா தான் வந்து நான் அதிகமாக எடுத்துப்பேன். அதில் ஒரு 1/4 பங்கு அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துப்பேன். இது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் 2-3 பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பீனட்டு, கர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கடைசியில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். நான் வந்து இன்றைக்கி தந்தூரி சிக்கன் வந்து ஓவனில் தான் பண்ண போகிறேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பேன்லேயும் ஃப்ரை பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஓவன் இருந்ததுனால இந்த தடவை ஓவனில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த பேக்கிங் ட்ரேலாம் வச்சுருந்தேன். இந்த கிரில்லு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து தீமூலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது டெலிவரி ஆகும்போது வந்து கொஞ்சம் நெளிஞ்சிருந்துச்சு. என்ன தான் நான் ரிட்டர்ன் போட்டாலும் வந்து இது கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால வந்து திருப்பியும் அடுத்த தடவை இப்படி தான் வரும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலே வந்து நான் ரிட்டர்ன் போடலை. இந்த ஓவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ தந்தூரின் போது ஆப்ஷன்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து பேக்கிங் பேப்பர் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த மசாலாலாம் வந்து கீழே அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அந்த கிரில் மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெயும் பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஓவனோட செட்டிங்ஸ் வந்து ப்ராய்லர் மோடில் தான் வச்சுருந்தேன். நம்ம கேக்குனா வந்து பேக்கில் வைப்போம். இது தந்தூரி சிக்கனால் வந்து ப்ராய்லர் மோடில் வச்சுருந்தேன். டெம்பரேச்சர் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ப்ராயில் மோடில் வந்து 2 டெம்பரேச்சர் செட்டிங் இருந்துச்சு. L0 H1, அதாவது லோ ஐன்னு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes வந்து லோவில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் தடவைனால வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 20 minutesக்கு அப்புறம் வந்து திருப்பி அந்த தந்தூரி பீஸை வந்து இந்த சைடு திருப்பி போட்டு அது மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் பட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 20 minutes வந்து ப்ராய்லர் மோடில் H0 மோடில் வச்சு குக் பண்ணிக்கிட்டேன். அந்த செகண்ட் தடவை வந்து திருப்பி போடும்போது என்கிட்ட கொஞ்சம் மசாலாலாம் இருந்துச்சு. அதை வந்து திருப்பி வந்து 2 சைடும் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து பட்டர்லாம் தடவி ஓவனில் வச்சேன்.
இந்த H1 மோடு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பர்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மோடில் வச்சு எடுத்தேன். என்கிட்ட வந்து அந்த க்ளவுலாம் இல்லை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி துணி வச்சு தான் எடுத்தேன். புகை புகை வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சுன்னா, ஓவனில் வைக்கிறோம் கருகாமல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் பயமாக இருந்துச்சு. அதனாலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அவுட்கம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேரினேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் வந்து அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். மற்றபடி வந்து சிக்கன்லாம் சூப்பராக குக் ஆகிருந்துச்சு, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ரீன் சட்னியோடு வந்து தொட்டு சாப்பிடும் போது தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.